அனைவருக்கும் வணக்கம். இணைந்த கைகளுக்காக உங்கள் மோகன்ராஜ். பீகார்ல நடைபெற்ற ஓட்டு திருட்டு, அதாவது வாக்கு திருட்டு, அதை எதிர்த்து ஒன்றிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பீகார் தேஜஸ்வி யாதவ் ஆகிய இருவரும் நடத்திய மிக பிரம்மாண்டமான பேரணியில நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் கலந்து கொண்டு அப்படியே தெறிக்க விட்டுருக்காரு. அப்படியோ பயங்கரமா தெறிக்க விட்டுருக்காரு. இதை பார்த்து மோடி, அமித்ஷா, தேர்தல் ஆணையம் 3 பேரும் அப்படியே கதி கலங்கி போயிருக்காங்க. அவர் கேட்ட கேள்விகளுக்கு இதுவரைக்கும் யாருமே பதில் சொல்லலை. எந்த பதிலுமே அவங்க இடத்துல இல்லை. அப்போ அவங்க வாக்கை திருடி குறுக்கு வழியில நாட்டோட பிரதமர் ஆயிருக்காரு மோடி. அது அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு நம்ம ராகுல் காந்தி. பீகாரை அப்படியே தம்பிச்சு போச்சு. சங்கிகளும் கதறாங்க. கதறி அப்படியே செதறி ஓடுறாங்க. சங்கிகளாம் புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கும் சங்கிய வயிற்றுல. இவர் பிரதமர் ஆனதே செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு திருடி இருக்காங்க. இந்த ஆடு திருடுறவன், கோழி திருடனை பார்த்துருக்கோம். இது பைக்கு திருடன், பாத்திர திருடன், சங்கிலி பறிப்பு திருடன், இந்த மாதிரி திருடனா விதவிதமான திருடன்லாம் இந்தியாவில் நிறையா இருக்காங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட திருடன் எவனுமே கிடையாது. யாருமே கிடையாது. உலகத்திலே கிடையாது. இந்தியாவில் இல்லை, உலகத்திலே கிடையாது. எங்கேயாவது இந்த ஓட்ட திருடி குறுக்கு வழியில பதவியை பிடிச்சதை எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அது சம்பந்தமா நம்ம முதலமைச்சர் பீகார்ல அந்த பேரணியில கலந்துக்கிட்டு வார்த்தைகளை தெரிவிக்க விட்டுருக்காரு. அது சம்பந்தமா தான் இப்போ ஒரு மனுஷன் மூளையை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும். அதுவும் ஒரு நாட்டோட பிரதமர். சராசரி மனுஷனே ஒரு நல்ல விதமா பயன்படுத்தினா தான் அவன் குடும்பம் நல்லா இருக்கும். அப்போ ஒரு நாட்டோட பிரதமர் ஒரு மூளையை எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தணும். அந்த நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துற மூளைய இவங்க எந்த விதத்துக்கு பயன்படுத்திருக்கான்னு பாருங்க. இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க காலங்காலமா. RSS பயங்கரவாத பற்றையிலிருந்து வந்தவங்க இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை தான் கொண்டு வருவாங்க நாட்டுல. இப்ப தெரியுதா உங்களுக்கு? இப்பமாவது விழிச்சுக்கோங்க. எல்லாரும் விழிச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் விழிச்சுட்டாங்க. இப்ப பீகார் மக்களே படிப்பறிவு இல்லாம சொல்லுவாங்களே வடநாட்டு தொழிலாளர்கள், அவங்களே விழிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு இதுல இருந்து விழித்து கொள்ளணும். இவங்க எப்படிலாம் ஓட்ட திருடி நாட்டில் இந்த மாதிரி நாட்டை குட்டிச்சவராகிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துருக்காங்க. அதான் இவங்களுக்கு என்ன மூளை, ஏன் இந்த மாதிரி மூளை இருந்ததுன்னு ஒன்றும் புரியலை. இந்த மாதிரிலாம் ஒரு மூளையை பயன்படுத்துவாங்களா? இது சம்பந்தமா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒரு சமூக நீதி பற்றி ஒரு மேடையில பேசுவார். சமூக நீதியை பற்றி பேசுவார். இந்த உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிறத ஒரு இது இல்லாம ஒரு சமமா மதிக்கிறத பற்றி ஒரு மேடையில ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருப்பார். அதுல ஒரு 3 வரியை நான் இங்க பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அது அவருடைய பாணியிலே பயன்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். அவருடைய பாணியில பேசுறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கரகரத்த காந்த குரல் அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான். அது வேற யாரும் ட்ரை பண்ணா அது அந்த அளவுக்கு வராது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது அவருடைய பாணியில சொன்னாதான் நல்லா இருக்கும். அது மோடிக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அதை அப்படியே அந்த ஒரு சில வரிகளை மாற்றி மோடிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில், ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில், அவன் மோடிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற தலைவருக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா?